Hi friends, welcome to Mobile Yana. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய ஏர்னிங் ஆப்ஸ் போட்டுருக்கோம். சோ அதுல இப்போ வரைக்கும் பேமெண்ட் தரக்கூடிய பெஸ்டான அப்ளிகேஷன் எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாம் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். and இந்த ஆப்பை எல்லாரும் ட்ரை பண்ணிக்கோங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா ஆப்கான லிங்க்கும் கொடுக்கிறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வரீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் சேர்ந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்ம டெலிகிராம் சேனல் நீங்க ஜாயின் பண்ணாம இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு புது ஏர்னிங் அப்ளிகேஷன் வந்தாலும் சரி இல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ல ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் வந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் நான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணுவேன். சோ நீங்க மறக்காம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிரிப்டோல ஏர்ன் பண்றது எப்படி, அதுவும் ஃப்ரீயா டெய்லி 500 ரூபீஸ்க்கு மேல எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத நான் டீடைலா சொல்லியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒவ்வொரு ஆப்பா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் இந்த ஒரு ஆப் தான். ஓகேங்களா? ஸோ எம் கேமர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் தான். ஃபர்ஸ்ட் நீங்க ஓப்பன் பண்ணோன்னே இல்லை மேலே ஸ்கிப் இருக்கும். இந்த ஸ்கிப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இல்லை அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இல்லை கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்கும். நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? ரெஃபர் கோடு கேட்கும். கேட்டுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரெஃபர் கோடை என்டர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் கோடு இந்த ஆப்க்கான லிங்க்கு கீழே நான் கொடுத்துருப்பேன், பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்மால் லெட்டரில் உள்ளதை ஸ்மால் லெட்டர்லையும் கேபிட்டல் உள்ளதையும் கேபிட்டல்லையும் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சைன் அப் போனஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெஃபர் கோடு நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் லாஸ்ட் போஸ்ட்டில் போட்டுருப்பேன். அதை பார்த்து கூட நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது நோட்டில் கூட நீங்கள் எழுதி வச்சு டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேஜ் மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே டைம்ஸ் கேம்ஸ் ப்ளே பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் 1000 ரூபீஸ், அதாவது 1000 காயின்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேம்ஸ் எல்லாம் நீங்கள் வெறும் 1 மினிட் 2 மினிட் ப்ளே பண்ணுறது மூலமாக நிறைய காயின்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது மூலமாக அந்த காயினை நீங்கள் விட்ராவும் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப் டாஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக கூட நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58 ரூபா கொடுக்குறாங்க. 1000 காயின் 10 ரூபா அப்படின்னா 58,000 5880 காயின் கொடுக்குறாங்க. 58 ரூபா கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இமெயிலை வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும், உங்களுக்கு இந்த காயின் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா 58 ரூபா கொடுக்குறாங்க. இந்த ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 138 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் லெவல் 30 லெவல் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 138 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கே அதிகமான காயின் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வே கொடுக்குறாங்க. ஸோ சர்வேக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இவ்வளோ நிமிஷத்துக்கு இவ்வளோ காயின் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் வீடியோ பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காயின் கிடைக்கும். அந்த காயினை கூட நீங்கள் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கீழே உங்களுக்கு ஆட் மோர் காயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் டாஸ்க் ஆஃபர்னா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, சர்வே ஆஃபர் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கி நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு நம்பரை செலக்ட் பண்ணோம். அந்த நம்பருக்கு உங்களுக்கு விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த அன்னைக்குள்ள அந்த பிரைஸ் காயின் உங்களுக்கு ஃபுல்லாகவே தந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த லக்கி நம்பரும் லக்கி டிராவும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டோர்னமெண்ட்ல சில கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேம்ஸ்ல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமாக இதில் காயின்ஸ் கொடுப்பாங்க. மொத்த காயின் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த காயின்ஸ் நீங்கள் எத்தனாவது ரேங்க் பாருங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபன் ஐட்டம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதில் குயிஸ் ப்ளே பண்ணுறது மூலமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளே கேம்ஸ் இதுலையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரீ ஃபயர் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃப்ரீ ஃபயர் நியூஸ்லாம் இது மூலமாக நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு இந்த ஆப்பில் எக்கச்சக்கமான அமௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறது மூலமாகவும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாகவே நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருக்கீங்க, பப்ஜி பிளேயராக இருக்கீங்கன்னா கூட நீங்கள் இந்த ஆப்பில் ஆட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பப்ஜி யூஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஆப் மூலமாகவே எடுத்துக்கலாம். ஸோ இதில் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை ஜஸ்ட் லெஃப்ட்டில் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஃபயர் இருக்கும். நெக்ஸ்ட் பிஜிஎம்ஐ பப்ஜி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணுறீங்க, சாரி ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயரில் உங்களுக்கு டோர்னமெண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 100 டிக்கெட்ஸ் வேணும். ஸோ இந்த டிக்கெட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இல்லை அன்னோன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் உங்களுடைய ஃப்ரீ ஃபயர் ஐடி யூஐடியை நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ப்ரைஸ் போல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்குக்கு 2500 காயின், அதாவது 25 ரூபா. ரெண்டாவது ப்ரைஸ்க்கு 1000 காயின் 10 ரூபா. அதுக்கப்புறம் 5 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடிஷ்னலாக
ப்ரைஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 காயின் ஓகேங்களா, ₹2.50 ஒரு கில்லுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட் வந்து ஃப்ரீயாகவே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 100 டிக்கெட்ஸ் வந்து வேணும் ஓகேங்களா. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட 4 டிக்கெட்ஸ் தான் இருக்குது, அது வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ஓகேங்களா. அதே நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி போனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இல்லை கெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு 2 டிக்கெட் வந்து கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய டிக்கெட்டை வந்து கிளைம் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12 மணி நேரத்துக்கு பிறகு மறுபடியும் வந்து நமக்கு டிக்கெட் வந்து கிடைக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ டாஸ்க் வந்து இது எல்லாமே டிக்கெட்டுக்குள்ளது மட்டும்தான், இல்லை ஏன் மோர் டிக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் டிக்கெட் ஆன் பண்ணக்கூடியது மட்டும்தான். இல்லை வீடியோ பார்த்து கூட நீங்கள் அந்த டிக்கெட்டை வந்து ஆன் பண்ணிக்க முடியும், ரெஃபர் பண்ணி கூட அந்த டிக்கெட்டை ஆன் பண்ணிக்க முடியும். அப்புறம் அதுக்குன்னு தனியாக டாஸ்க் ஆஃபர் கொடுத்துருக்காங்க, அந்த டாஸ்க்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக கூட நீங்கள் வந்து அந்த டிக்கெட்டை வந்து எடுத்துக்க முடியும் ஓகேங்களா. ஸோ பிஜிஎம்ஐக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து நீங்கள் உங்களுடைய பப்ஜி ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரூம் வந்து ஃபுல்லாகிடுச்சு. பிஜிஎம்ஐ வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் டோர்னமெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி வந்து 5 ஓகேங்களா. ஸோ ₹500 காயின் யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம். 25 சீட் வந்து லெஃப்டாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் வந்து முழுக்க இவ்வளோ தான் நம்ம வந்து இப்படி தான் ஆன் பண்ணிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து விட்ரா பண்ணக்கூடிய ஆப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் கேஷில் விட்ரா பண்ணுற மாதிரி, கூகுள் ப்ளே வவுச்சரில் கூட, அதாவது நீங்கள் ரீடிங் கார்டாக கூட நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் கூகுள் ப்ளேயில். ஃப்ளிப்கார்ட் வவுச்சராக கொடுக்குறாங்க, பிஜிஎம்ஐ யூசி மொபைல் லெஜெண்ட்ஸ் டைமண்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் டைமண்ட் மொபைல்ஸ் லார்ட் மொபைல்ஸ் டைமண்ட் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸ் கொடுக்குறாங்க, 8 பால் பூல் ஸ்பின்னு, அப்புறம் 8 பால் பூல் கேஷ் ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு பேடிஎம் கேஷ் அப்படிங்கிற நேரம் ₹10 இருந்தாலும் விட்ரா பண்ணிக்கலாம். 1000 காயின் வந்து ₹10, ₹10 இருந்தாலும் மினிமம் விட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் 5000 காயின் ₹50, 10000 காயின் வந்து ₹100 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே வவுச்சர் அப்படிங்கிறாரு, அதே மாதிரி 1000 காயின் வந்து ₹10 இருந்தாலும் நீங்கள் ₹10 விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிஜிஎம்ஐ யூசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7500 யூசி வந்து 7500 காயின் வந்து 66 யூசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8200 காயினுக்கு வந்து 110 டைமண்ட் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. அதாவது இதுவும் வந்து ₹80 வேல்யூ வந்துடும். அவங்களுக்கு 110 டைமண்ட் தான் மினிமம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டைமண்டு யூசி பேடிஎம் கேஷ்லாம் வேணும் அப்படின்னா இந்த ஒரு ஆப் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்கான லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ரெஃபர் கோட் வந்து கொடுத்துருக்கேன், அதை மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஏன் அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு ₹5 வந்து டக்குன்னு வந்துடும். ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா. ஓகே, நம்ம இப்போ செகண்ட் ஆப்பை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் தான். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் மால் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இல்லை உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க, உங்களுடைய இமெயில் ஐடி, அப்புறம் இன்புட் யூபிஐ ஐடின்னு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுடைய ஆக்டிவேட்டாக இருக்கக்கூடிய நல்ல ஆக்டிவேட்டாக இருக்கக்கூடிய யூபிஐ ஐடி மட்டும் கொடுங்க, வேறு எந்த யூபிஐ ஐடியும் கொடுத்துறாதீங்க, தப்பாக கொடுத்துறாதீங்க, ஏன்னா அதுக்கு பிறகு மாற்ற முடியாது ஓகேங்களா. ஸோ கரெக்டாக இருக்கக்கூடிய யூபிஐ ஐடி மட்டும் தான் கொடுக்கணும். அப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. இல்லை வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு கேட்கும், ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கீழே ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும், உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆயிரும். நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போகும். இதில் ஒரு டவுன்லோட் பட்டன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லும். நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் போனஸாக ₹20 தருவாங்க. அந்த ₹20 எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை டாஸ்க் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த டாஸ்க் ரிவார்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லும். நீங்கள் அவங்களுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பேக் வந்தீங்க அப்படின்னா கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ₹20 வந்து ஆக்டிவேட் ஆயிரும், அதாவது ஆட் ஆயிரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரீசார்ஜ், அதாவது ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ₹200 வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் வந்து 1K rupees வந்து அது ₹1000 நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹50 போனஸ் ப்ளஸ் ₹20 வந்து கேஷ் வந்து கிடைக்கும். 10 இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹50 கிடைக்கும். அதாவது ஆக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணணும் ஓகேங்களா. அதாவது சும்மா ரெஜிஸ்டர் பண்ணால் கிடைக்காது, அவங்க வந்து அமௌண்ட் ஆட் பண்ணியிருக்கணும். அப்படி ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெஃபர் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். பட் ரெஃபருக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 0.10 தான் கிடைக்குது ஓகேங்களா. 0.10 0.20 காயின் தான் உங்களுக்கு கிடைக்குது. ரெஃபரில் வந்து அமௌண்ட் வந்து வரல ஓகேங்களா. இது வந்து முழுக்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் தான். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ரெஃபருக்கு வந்து ₹200 சொல்லியிருப்பாங்க, பட் ₹200 தரமாட்டாங்க ஓகேங்களா. இது வந்து நீங்களாவே செல்ஃபாகவே அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரெஃபர் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வந்து வராது. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம் ஓகேங்களா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவின் ஆப் மாதிரி தான்.
ஃபியூவின் ஆப்பில் வந்து கலர் ப்ரிடிக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி ஆப் தான். இதில் வந்து ஜஸ்ட் பாஸ் பேரிட்டி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி கலர் ப்ரிடிக்ஷன் வரும். பெட் கட்டணும், க்ரீன், ரெட், வயலட் இதில் வந்து எது விழும் அப்படின்னு சொல்லிட்டு பெட் பண்ணணும். ஸோ மினிமம் வந்து 10 ரூபாய், 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா அந்த மாதிரி பெட் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு இந்த கலர் ப்ரிடிக்ஷன் ஆப் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரிட்டி இருக்குது, அப்புறம் ஸ்டெப்பேர் இருக்குது, இந்த டைஸ் கேம், அப்புறம் அந்தர் பகர், அப்புறம் லக்கி வேல் வந்து கூடி சீக்கிரத்தில் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து மஸ்ட்டு வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு ஆப் தான், மஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை மேலேயே வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை மினிமம் வந்து 200 ரூபா தான் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து விட்ரா பண்ணுறதுக்கு விட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து விட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு உங்களுடைய யூபிஐ ஐடி ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அதில் வந்து விட்ரா பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஃபர் பண்ணுற போனஸ் வந்து அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணுறதுக்கு இல்லை விட்ரா ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதில் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். செக்இன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அமௌண்ட் கொடுக்குறாங்க, பட் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதை வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் என்வலப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து கொடுப்பேன். ஸோ அமௌண்ட் வந்து அப்பப்போ ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ அதையும் வந்து நான் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் அப்ளிகேஷன் நம்ம எந்த அப்ளிகேஷனை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் தான். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் கேம் ப்ளே பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கேம்ஸ் கொடுத்துருக்காங்க, கால் பிரேக் கொடுத்துருக்காங்க, ரம்மி டைப் ஆஃப் கேம் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து கேம் ப்ளே பண்ணுறேன், இப்போ தனியாக வந்து ஒரு மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஆனிங்கே கிடைக்காது. பட் இதில் வந்து கொடுத்துருக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே ரொம்ப கேம்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கும் அதுவும் ஹையாக ஆன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான கேம்ஸாக தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தம்போலோ கொடுத்துருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரௌட் சிட்டி கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ரூட் சாம்ராய் கொடுத்துருக்காங்க, ஸ்னேக் அண்ட் லேடர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கேம் எல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்னேக் அண்ட் லேடர் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன கேம்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இந்த கேமை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டால் ஆன பிறகு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி தனியாகவே உங்கள் ஆப்பில் மொபைலில் வந்து ஒரு ஆப்பாகவே கன்வெர்ட் ஆயிரும். அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா கூட இதில் தான் டேரெக்டாக வந்து வரும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூடோ கேம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லூடோ கேம் ப்ளே பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். அண்ட் சாலிட்டேர் கொடுத்துருக்காங்க, ஸ்னேக் ரஷ் கொடுத்துருக்காங்க, பிரிக்கி பிளிட்ஸ் கொடுத்துருக்காங்க, நைஃப் அப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கேம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்வே சர்ஃப் மாதிரி உள்ள கேம்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது மைண்ட் ரன்னர்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சின்ன கேம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுறீங்க, ஸ்டம்பிள் கைஸ் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து டோர்னமெண்ட் மாதிரியே நடத்துகிறாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் மேலே வந்து உங்களுடைய ஐடி கேட்கும். நீங்கள் உங்களுடைய ஐடியை மட்டும் என்டர் பண்ணிக்கிட்டு இதில் வந்து உங்களுக்கு 50 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி ஃபீஸ் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் கட்டினீங்க அப்படின்னா போதும், நீங்கள் வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 640 ரூபாய் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கில்லுக்கு வந்து எவ்வளோ ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா. நீங்கள் வெறும் 2 கில் பண்ணால் கூட நீங்கள் போட்ட அமௌண்ட் ப்ளஸ் 30 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ப்ளே பண்ணுறீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட்டபிளான ஒரு கேம் தான் இது. ஓகேங்களா. டோர்னமெண்ட் தான் இது. ஒரு கில்லுக்கு வந்து உங்களுக்கு 40 ரூபாய் கொடுக்குறாங்க. ரொம்பவே நீங்கள் ஈஸியாக கண்டிப்பாக ஒரு 3 கில் எடுத்தால் கூட உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக வந்து இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட் கேம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட் சாம்பியன் கொடுத்துருக்காங்க, ஸ்டம்பிட் அப்படிங்கிற கேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்னிஸ், இந்த மாதிரி கேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கேமில் நீங்கள் ப்ளே பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு வாரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் ஃப்ரீ மேட்ச் கூட கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீ மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீமாக தான் நீங்கள் வந்து செயல்படுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ 2 டீம், தோனி டீம் அப்புறம் கோலி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய டீம் வந்து வின் பண்ணுச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட்டை எல்லாருக்குமே பிரித்து கொடுப்பாங்க. அது எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி ஃபீஸோடையும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணா கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபேண்டசி லீக் கொடுத்துருக்காங்க. ஃபேண்டசி லீக் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரீம் 11 மாதிரி உள்ள கேம் தான். இப்போ ஐபிஎல்லாம் நடக்குது அப்படின்னா ஐபிஎல்ல வந்து டீம் போட வேண்டியிருக்கும். ஓகேங்களா.
ஓகேங்களா. இன்னைக்கு இவர் வந்து அடிப்பாரு, இவர் அடிக்க மாட்டாரு, அந்த மாதிரி டீம் போட வேண்டியிருக்கும். ஐபிஎல் மட்டும் இல்லை, இந்தியா மேட்ச் இருந்தாலும் சரி, இல்லை அதர் மேட்சாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ட்ரி ஃபீஸ் கட்டி நீங்கள் உங்களுக்கு ஓனாக வந்து ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு 11 பிளேயர் வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணீங்க, உங்கள் டீம் வந்து நீங்கள் போட்டிருக்க பிளேயர் எல்லாமே நல்ல பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கும் வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வரவங்களுக்கு இது எவ்வளோ கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் ஒரு 70,000 இடத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபாய் வந்து தராங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ரூபாய் 12 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து மோஸ்ட்லி அதிகமாக இருக்கிறதுல பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஹெட் டு ஹெட் மேட்சே மோஸ்ட்லி ஜாயின் பண்ணிக்கோங்க, ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பில் ரெஃபர் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ரெஃபர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஃபர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபருக்கு வந்து 110 கொடுத்துருப்பாங்க, சில பேருக்கு வந்து 50 ரூபாய் மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்கிறது உங்களுடைய லக்கை பொறுத்து தான். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 39 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 39 ரூபா. கேம் பிளே வந்து பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். டேரக்ட் ரெஃபருக்கு கிடையாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி கேம் பிளே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஒரு ஃப்ரீ மேட்சோ இல்லைன்னா அவங்களுக்கு சைன் அப் போனஸா சில அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்களை ப்ளே பண்ண சொல்லுங்க, உங்களுக்கு 39 ரூபாய் கிடைச்சிரும். ஓகேங்களா. ஸோ ட்ரஸ்டடான ஆப் தான். நீங்கள் வந்து தாராளமாக இதில் வந்து இந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். லாங் டேர்மாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் இந்த ஒரு ஆப்பை இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணுற அமௌண்ட்டை வந்து இந்த இடத்துல தான் விட்ரா பண்ணிக்க முடியும். விட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரெஃபர் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல மட்டும் தான் விட்ரா பண்ண முடியும். டேரக்ட் கேம்குள்ள வந்து வராது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதில் கேம்குள்ளே வரது நம்ம எப்படி விட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை வேலட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை விட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கேம் ப்ளே பண்ணுற அமௌண்ட் எல்லாமே நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவன்னா இந்த ஆப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்த ஆப்பை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் தான். இது வந்து ஒரு செல்ஃப் ரன்னிங் ஆப் மாதிரி தான். ஆனால் இப்போ வரைக்கும் பேமெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்காங்க. இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ரன்னிங் ஆப் மாதிரி தான். இல்லை ஆப் டாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு அதுக்கான காயின் வந்து கொடுப்பாங்க. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இப்போ இந்த ஒரு ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1686 காயின் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 724 காயின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு அதிகமான காயின் வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பில் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே விட்ராவும் நீங்கள் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கொடுக்குறாங்க. யூ வில் கெட் 60 டோக்கன் பெர் டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 ஸ்க்ராட்ச் டோக்கன் வந்து 1 ஸ்க்ராட்ச் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஸ்க்ராட்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் அதில் வரக்கூடிய காயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேலே ஆட் ஆயிரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்வேஸ்லாம் நிறைய வரும். நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அவங்க கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்கள். தப்பாக சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்காது. மறுபடியும் முதல்ல இருந்தே நீங்கள் சர்வே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் அண்ட் வின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து 250 காயினும் உங்களுக்கு வந்து 200 காயினும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி ஆன் பண்ணிக்க முடியும். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோஸை பார்த்து கூட நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதில் ரிவார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிவார்டு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 காயின் வந்து 50 ரூபாயும், 10,000 காயின் வந்து 100 ரூபாயும், 25,000 காயின் வந்து 250 ரூபாயும், 50,000 காயின் வந்து 500 ரூபாயும் பிளே ஸ்டோரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேடிஎம்ல உங்களுக்கு 5000 காயின் வந்து 50 ரூபாயும், 10,000 காயின் வந்து 100 ரூபாயும், 25,000 காயின் வந்து 250 ரூபாயும், 50,000 காயின் வந்து 500 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ளிப்கார்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. பேபால் வச்சிருந்தீங்கன்னா பேபாலில் கூட நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்லேயே வந்து உங்களுக்கு ட்ரஸ்டடாகவே பேமெண்ட் கொடுத்துருவாங்க. இந்த ஒரு ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் வரும். இல்லை உங்களுடைய ஃபோன் நம்பர் அப்புறம் சென்ட் கோட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். இதை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை இன்வைட் கோட் கேட்கும். ஆல்ரெடி உங்களுக்கு இன்வைட் கோட் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்வைட் கோட் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். இல்லை டவுன்லோட் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டவுன்லோட் ஆப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லும். நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் வரும். இல்லை காட் இட் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு பேஜ் வரும்.
இல்லை நீங்கள் காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும். ஸோ 360 ரூபா உங்களுக்கு டோட்டல் ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 27% வந்து சூஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணாதீங்க. இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா, அதாவது மொத்தம் இது வந்து 800 ரூபாய்க்குள்ள பேக்கேஜ். உங்களுக்கு 300 ரூபா தான் ஃப்ரீயாக தருவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து 500 ரூபா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 800 ரூபா பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். நீங்கள் 1200 ரூபா வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இல்லை எனக்கு இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை, நான் ஃப்ரீயாக எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு பேக்கேஜ் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதில் வந்து ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து சூஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து எப்படி இந்த சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். மேலே வந்து இந்த மாதிரி ஆரோ மார்க் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இல்லை அவைல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ வந்து 300 ரூபாய்க்கு ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்கன்னா நாளிலிருந்து உங்களுக்கு 12 ரூபாயாக வந்துகிட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை அமௌண்ட் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். விட்ரா பண்ணுறதுக்கு இல்லை விட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். உங்களுடைய பேங்க் கார்டு மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். பேங்க் கார்டு வந்து இல்லை மீ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேங்க் கார்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வருது, நீங்கள் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் கிடைக்கும் வெறும் 1 மந்த்தில். ஓகேங்களா. டெய்லி வந்து 666 ரூபா கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் வந்து டெய்லி நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 1200 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 1500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 3000 ரூபாய், அதாவது நீங்கள் போடுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு டபுளாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ 4000 ரூபாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். அதாவது ஒரு 2.5 அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குது. டபுள் மடங்குக்கு எக்ஸ்ட்ரா வந்து 2000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பேக்கேஜ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குது. 50,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் கிடைக்குது. 1 லட்சம் ரூபாய்க்கு 4,50,000 ரூபாய் கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ ட்ரை பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4,000 ரூபாய்க்குள்ளது 10,000 ரூபாய்க்குள்ள வரைக்கும் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ 10,000 ரூபாய்க்கு வரைக்கும் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஷேர் ஆப்ஷனில் நிறைய பேர் அவங்க எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே இதில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேணால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 50,000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃபும் வந்து போட்டிருக்காரு. ஓகேங்களா. ஸோ ட்ரஸ்டடான ஒரு ஆப் தான், சேம் ரிட்டல் ஆப் தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இன்னைக்கு தான் இந்த ஆப் லான்ச் ஆகிருக்குது. ஸோ இன்றைக்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து சூப்பராக வந்து ஃபஸ்ட்டே வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் இந்த மாதிரி 3வது ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரீ பேக்கேஜில் வந்து டெய்லி அந்த 12 ரூபாயை நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும். ஓகேங்களா. நீங்கள் போய் டெய்லி ஆப்பை ஓப்பன் பண்ணி கிளைம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு இந்த 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேலே வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரீ பேக்கேஜுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆஃப்டர் 8 மணி நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு கிளைம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அப்படின்னா கலெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கலெக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆப்பை வந்து முழுக்க நம்ம வந்து ஆன் பண்ணிக்க வரும். சேம் ரிட்டல் ஆப் தான். ஸோ நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆப் எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப் தான் நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் தான். எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ப்ரெடிக்ஷன் ஆப் தான். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்லையும் ஈஸியாக நீங்கள் மணி ஆன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வந்து கலர் மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணால் போதும், நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். கலர் ப்ரெடிக்ஷன் மட்டும் இல்லை, டைஸ் கேம் கொடுத்துருக்காங்க, அண்டர் பர்கர் கேம் கொடுத்துருக்காங்க, வெலோசிட்டி கேம் கொடுத்துருக்காங்க. இந்த கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணியே நீங்கள் வந்து மணி ஆன் பண்ணிக்க முடியும். அது போக உங்களுக்கு டாஸ்க் ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் டாஸ்க் ரிவார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவங்களுடைய டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் 20 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு சைன் அப் பண்ண 20 to 50 rupeesல வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 30 rupeesக்குள்ள கிடைக்கும். அது போக நீங்கள் வந்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20 rupees கிடைக்கும். அது போக ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ்க்கு உங்களுக்கு அப்புறம் டெய்லி $100 பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ டெய்லி செக்இன் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி $1 இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ப்ளே பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுல வந்து ஃபாஸ்ட் பேரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேம் கொடுத்துருப்பாங்க. இந்த கேம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜாயின் கிரீன் அப்புறம் வயலட் ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த 3 கலர்ல ஏதாவது ஒன்றுல நீங்க வந்து பெட் பண்ணணும். இப்போ கிரீன் விழும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிரீன்ல ஒரு 10 ரூபாய் பெட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 rupees வந்து கையில கிடைக்கும். நீங்க ரெட் பெட் பண்ணி ரெட் வந்து விழுந்துச்சு அப்படின்னா 20 rupees கிடைக்கும். அதே இது நீங்க வயலட்ல பெட் பண்ணி வயலட் விழுந்துச்சு அப்படின்னா நீங்க 10 rupees பெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40 rupees கையில கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பெட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஆப்ல வந்து ஆன் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். சூப்பரா வந்து பேமெண்ட் தந்துருவாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் தான். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலர் ப்ரெடிக்ஷன் ஆப் வந்து எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் தான். இதுக்கு முன்னாடி நம்ம டிராகன் மால் அப்படிங்கிற ஒரு ஆப் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுவும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் தான். இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட மிச்ச 2 ஆப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஃப்ரீ ஆப். ஓகே.
ஓகேங்களா. செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன் மாதிரி உள்ளது. ஸோ அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் இல்லாதது ஓகேங்களா. ஸோ இந்த 2 கலர் ப்ரெடிக்ஷனும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கேம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன அமௌண்ட்டை நம்ம வந்து இதில் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 1 to 99 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி ப்ளூ கலர்ல கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளூ கலரை நீங்க வந்து இந்த மாதிரி 92க்கு வந்து தள்ளி வச்சிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து 92 வந்து அந்த அளவுக்கு விழாது. ஸோ இப்போ இதால வந்து ரிசல்ட் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 92 வந்து பார்த்தீங்கன்னா 92 வரைக்கும் தான் வந்திருக்கு. அதுக்கு மேலே அதுக்கு உள்ளதான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. 92க்கு மேலே எதுவுமே வரல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே 92க்கு மேலே வரல. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 92க்கு மேலே வரல. ஸோ நீங்கள் வந்து 92 எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட் பண்ணீங்க அப்படின்னா 92க்கு உள்ளதான் எல்லா நம்பரும் விழுந்திருக்கு ஓகேங்களா. லெஸ் தென் 92 தான் நம்ம பெட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா நம்பர்லேயே 92க்கு உள்ளதான் விழுந்திருக்கு. ஸோ நமக்கு ப்ராஃபிட் தான் வரும் ஓகேங்களா. சின்ன அமௌண்ட்டை நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1.3 மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன அமௌண்ட் வரும். நீங்கள் எவ்வளோ பெட் பண்ணுறீங்களோ அது வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வரும். நீங்கள் பெட் பண்ணும்போது ஒரு 500 rupees 1000 rupees அப்படின்னு பெட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் வந்து கிடைக்கும், ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பெட் பண்ணும்போது பார்த்து பெட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 82 அப்படின்னு சொல்லிட்டு பெட் பண்ணி 5000 பெட் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 83ன்னு சொல்லிட்டு 10 ரூபா பெட் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட் வந்து பெட் பண்ணுவாங்க. அந்த 92க்கு கீழே. இப்போ இவங்க 80க்கு உள்ள அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கூடுதல் கொஞ்சம் வரும். இப்போ வந்து 1.22 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே 92 நீங்கள் வந்து கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.3 தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து தள்ளும் போது உங்களுக்கு நீங்கள் போடுற அமௌண்ட் கரெக்டாக நீங்கள் நம்பர் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போடுற அமௌண்ட் மல்டிப்ளையர் எத்தனை % கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இந்த கேம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெலோசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ப்ரெடிக்ஷன் தான். ரெட்டு, பிளாக்கு, அப்புறம் கிரீனு ஓகேங்களா. ஸோ இந்த 3 கலர்ல எது விழும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெட், பிளாக் வந்து விழுது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூவும் கிரீனும் வந்து எப்பவுமே தான் விழும். கிரீன் வந்து விழுந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும் ஓகேங்களா. ப்ளூ வந்து 5x மெத்தடில் கொடுத்துருக்காங்க. பிளாக் வந்து 2x மெத்தடில், ரெட் வந்து 3x மெத்தடில், கிரீன் வந்து 50x. இப்போ நீங்கள் கிரீனில் வந்து ஒரு 100 rupees நீங்கள் வந்து பெட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 100 50ஆல் பெருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்குமோ அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ளூவில் பெட் பண்ணி ப்ளூ விழுந்துருச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் 10 ரூபா பெட் பண்ணுறீங்கன்னா 5xனா 50 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ரெட்டில் பெட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெட் விழுந்துச்சுன்னா 3x அதாவது 30 ரூபா கிடைக்கும். அதுக்கு பிறகு பிளாக்ல பெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2x அதாவது 20 rupees கிடைக்கும். ஸோ உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிரீனில் பெட் பண்ணும்போது உங்களுக்கு விழுந்துச்சுன்னா உங்களுக்கு லக்கு தான். செம்மையான அமௌண்ட் வந்து நீங்கள் வெறும் 10 ரூபா கட்டினா உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைச்சிடும். பட் கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் வந்து விழும், சில டைம்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து விழாது ஓகேங்களா. ரொம்ப ரேராக தான் வந்து விழும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு அந்தர் பகர் கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அண்டரா பகரா அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். 2 கொடுத்துருக்காங்க, அப்புறம் டை கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அண்டர் பகரில் பெட் பண்ணும்போது உங்களுக்கு 2x மெத்தடில் தான். இப்போ நீங்கள் 10 ரூபா பெட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 rupees கிடைக்கும். அதே நேரம் நீங்கள் டைல வந்து பெட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ×9 மெத்தடில் வந்து கொடுக்குறாங்க. அதாவது 90 ரூபாயா கிடைக்கும். 10 ரூபா பெட் பண்ணீங்க அப்படின்னா 90 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் வந்து இவ்வளோ கேம்ஸ் வந்து இந்த ஒரு ஆப்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் மைண்ட் ஸ்வைப்பரும் சீக்கிரம் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல போனால் ஃபியூவின்ல இருக்க முக்கால்வாசி கேம் வந்து இதில் வந்துட்டு ஸோ ஃபியூவின் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதை விட இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மேன் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்கான லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஆப் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் அண்ட் கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பில் வந்து ஒரு 200 rupees ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 150 rupees வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இப்போ ஒரு 200 ரூபாயை பெட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பெட் பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு 230 rupees வந்துட்டு அப்படின்னாலே அவர் விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. 200 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி 230 ரூபாய் எடுத்துட்டாருன்னா அவர் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். அவர் 200 ரூபாய் பெட் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் கிடைக்கும். அந்த 150 ரூபாய் ஒரு 2 ஃப்ரெண்ட் 300 ரூபாய் இருந்தால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 230 ரூபாய் இருந்தால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ 2 ஃப்ரெண்டு வந்து 200 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து 150 ரூபாய் கிடைக்கும். உங்களுக்கு 300 ரூபா வந்துடும். நீங்களும் அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எடுத்துருவாங்க, நீங்களும் வந்து அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப் தான். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆப் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க, அப்புறம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதில் வந்து என்டர் பண்ணதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் லாகின் வித் கூகுள் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்கும் ஓகேங்களா. அந்த இமெயில் ஐடியை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். ஆன பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சா வந்து கேட்கும். ஸோ அதை நீங்கள் என்டர் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வரும். இல்லை உங்களுடைய பேடிஎம் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். பேடிஎம் நம்பர் என்டர்
பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபோட்டோலாம் வரும். ஓகேங்களா? இதில் எந்த ஒர்க்கும் நம்ம வந்து பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கீழே வந்து கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்க போகிறோம். டெய்லி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து காயின் வந்து இந்த ஆப்ஷனில் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் வால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து இதெல்லாம் ஆன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கெட் காயின் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், இந்த மாதிரி தான் வரும். இந்த ஆப் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 100 காயின்ஸ் வந்து கிடைச்சிரும். இல்லை கிளிக் ஹியர் டு கம்ப்ளீட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க வெரிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ஆப்ஸ் கொடுத்துருக்காங்களோ இந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியே ஆன் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் வீல் கொடுத்துருப்பாங்க. ஸ்பின் வீல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பின் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டெய்லி 10 ஸ்பின் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிக்க முடியும். அது போக ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணியும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் மாதிரி கொடுக்குறாங்க. 200 காயின் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 200 காயின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை வேலட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ரீடீம் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ரீடீம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இதில் பேடிஎம்ல மட்டும்தான் விட்ரா பண்ணிக்க முடியும். 1700 காயினுக்கு 15 ரூபாயும், 5000 காயினுக்கு வந்து 50 ரூபாயும், 10,000 காயினுக்கு வந்து 100 ரூபாயும், 20,000 காயினுக்கு வந்து 200 ரூபாயும் கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா, 100 ரூபாய், 200 ரூபாய் தான் ப்ராஃபிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 காயினுக்கு உங்களுக்கு 15 ரூபானா கூட ஓகே. இது 1700 காயினுக்கு வந்து 15 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ 200 காயின் இதில் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால நீங்கள் வந்து 5000 காயின் வந்து சேர்த்து வச்சு நீங்கள் 50 ரூபாய் விட்ரா பண்ணுறது தான் உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இந்த மூணையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. மேலே ஃபஸ்ட் இருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு அந்த ஆப்பில் வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இனி வேணால் மற்ற நிறைய ஆப்ஷன் வந்து கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா செல்ஃப் ரன்னிங் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி தான் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லேயே இந்த ஆப்பில் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஆப் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் தான். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ரன்னிங் அப்ளிகேஷன் தான். பட் கொஞ்சம் லாங் டர்மாக ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இப்போ வரைக்கும் பேமெண்ட் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பர் அப்படி இல்லை இமெயில் ஐடி கேட்கும். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லாகின் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஹாட் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்றது மூலமா நீங்க ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு ஆன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. கேம்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுல வந்து கேம் பிளே பண்ணீங்கனாலே உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அவங்களோட அக்கௌண்ட் வந்து அந்த ஆப்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு 50 ரூபாய் வந்து கிடைச்சிரும். அப்புறம் இந்த ஒரு ஆப் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க அதில் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு 135 ரூபாய் கிடைக்கும். இந்த ஒரு ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 2 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்றதுக்கு மட்டுமே உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஆப்பையுமே கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. யோ வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. அந்த யோ வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அமௌண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. வின்சோ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வின்சோ ஆப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உள்ள ஆப்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பில் வேறு ஆன் பண்ணுற மாதிரி எதுவுமே கொடுக்கல. இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. மேலே வந்து 3 டாட் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லி போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு சின்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃபரிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ரெஃபர் பண்ற ஃப்ரெண்ட் வந்து ஏதாவது வந்து ஸ்கிராட்ச் கார்டு வந்து இது பண்ணாரு அப்படின்னா உங்களுக்கு இல்லை 2 ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு 5 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஸ்கிராட்ச் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்கிராட்ச் கார்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு ஸ்கிராட்ச் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க ரெஃபர் பண்றது எல்லாமே ஸ்கிராட்ச் கார்டா வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை ஸ்கிராட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காயின் வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா? டெய்லி போனஸ் கொடுத்துருப்பாங்க. டெய்லி போனஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கம்ப்ளீட் பண்றதுக்கு 1 ரூபாய், 3 ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 2 ரூபாய், 6 ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுல நீங்க 3 ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து விழும். ஸோ நீங்க வந்து ஸ்பின் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து ஒரு பெஸ்டான ஒரு செல்ஃப் ரன்னிங் அப்ளிகேஷன் தான். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கிராட்ச் கார்டுக்குள்ள உங்களுக்கு 10 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். ஸோ ஸ்கிராட்ச் கார்டு எப்போ கிடைக்கும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணும்போது மட்டும்தான் ஸ்கிராட்ச் கார்டு கிடைக்கும். ஸோ மேல டீடைல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ல வந்து இவ்வளவு தான் நம்ம ஆன் பண்ணிக்க போறோம்.
கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆப் பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஆப் பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி பெரி அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன் தான். ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணுறது மூலமாக ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்இன் மூலமாக அமௌண்ட் ஆன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து மணி ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மணி ட்ரீயை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மரம் வளர்க்குறது மூலமாக நீங்கள் வந்து மணி ஆன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டெமோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ செடிக்கு வந்து தண்ணி ஊற்றியாச்சா, ஸோ அந்த செடி வளர வளர உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் செடியை வளர்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ காயின்ஸை தான் கொடுப்பாங்க. அந்த காயினை தான் நீங்கள் வந்து மணியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்கி ட்ரா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் ஃபன் அண்ட் ஏர்ன் கொடுத்துருக்காங்க. அதாவது கேம்ஸ் ப்ளே பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டபுள் காயின் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டபுள் காயின் என்ன அப்படின்னா, இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த டைம்ல நீங்க வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து இப்போ 76,000 காயின் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து டபுளா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து காயின் ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 காயின் வேல்யூ வந்து 0.10 பைசா. ஓகேங்களா? 10,000 காயின் வந்து ₹1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹7.60 6 பைசா வந்து கிடைக்கும். இந்த ஒரு ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹10 கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த ஆப்புக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கேம் பிளே பண்ணுறதாங்க, ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு 0.60 பைசா வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் கீழே வரும். ஸோ எல்லா ஆப்ஸையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எப்படி விட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து விட்ரா அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த விட்ரா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் மினிமம் வந்து ₹5 இருந்தாலே நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ₹5 ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து விட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுடைய பேடிஎம், யூபிஐ, எஸ்பிஐ, ஐசிஐசிஐ பேங்க், அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா, எஸ் பேங்க், இதில் எது இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணி அதில் நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இல்லை இன்வைட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்வைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் வந்து இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்டோட இன்வைட் கோட் வந்து கேட்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்டோட இன்வைட் கோட் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க, உங்களுடைய இன்வைட் கோட் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹5 வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ₹110 உள்ள வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ணீங்கன்னா அவர் ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணினா ₹5. அதுக்கு பிறகு 20 + 20% வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஏர்னிங் வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது மணி காயின்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆப்பில் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பையும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஆப்க்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஆப்பை நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கேம்ஸ் ப்ளே பண்ணுறது மூலமாக மட்டும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். ப்ளே கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி கேட்கும், நீங்கள் அக்செப்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து சைன்அப் பண்ணுறது உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்கலாம். ஓடிபி வச்சு நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்கலாம். 1000 காயின் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹10 கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பில். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கேம்ஸ் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து 3000 காயின், 2000 காயின், இந்த மாதிரி அதிகமான காயின்ஸ் கொடுக்குற ஆப்ஸும் வந்து இருக்குது. ஸோ யுவர் ஆப் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து நான் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணி கேம் ப்ளே பண்ணதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து இல்லை. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணி நீங்கள் வந்து அதிகமான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் ஏன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஃபர் ஏன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு ₹5 வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து எத்தனை ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்களோ அவ்வளோ ரூபாய் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ குறைஞ்சது ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணால் கூட உங்களுக்கு ₹50 கிடைச்சிடும். அதை அப்படியே விட்ரா பண்ணிக்கலாம். இல்லை காப்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த காப்பி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு அவங்க இன்ஸ்டால் பண்ணி ஏதாவது ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணால் கூட உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க சைன் அப் பண்ணும்போதே உங்களுக்கு ₹5 வந்து தந்துருவாங்க. 499 காயின் வந்து இருக்கும். பேலன்ஸ் ஒரே ஒரு காயின் தான் நீங்க வந்து ஆன் பண்ண வேண்டியிருக்கும். அது இந்த பிளே கேம்ஸ்ல போய் நீங்க வந்து அந்த காயின் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ₹5 மினிமம் ரெடியும் கொடுத்துருப்பாங்க. அந்த ₹5 நீங்க அப்படியே விட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்ஸ்டன்டா வந்து பேமெண்ட் வரும். நான் இப்போ உங்களுக்கு லைவ் ப்ரூஃப் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்வே ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு காயின் தருவாங்க. இல்லைன்னா காயின் தரமாட்டாங்க. நீங்கள் தப்பாக சொன்னீங்க, இப்போ ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, மறுபடியும் அதே கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் தப்பாக சொன்னீங்க அப்படின்னா
அது அவ்வளவுமே போயிடும். நீங்கள் இது வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணது எல்லாமே போயிடும். மறுபடியும் முதல்லேருந்தே சர்வே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து சர்வே கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி லீடர் போர்டு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. டெய்லி வந்து லீடர் போர்டில் ஃபர்ஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காரு, 13,440 காயின் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு இப்போ ரிவார்டு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 10,000 காயின் வந்து கொடுக்குறாங்க. அதாவது 100 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அதிகமாக இந்த ஆப்பில் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 4-5 இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே 5 இடத்துக்கும் வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு 100 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அவர் வந்து 100 ரூபாய் ஆன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த ஆப் மூலமா இவங்க கொடுக்குற ரிவார்ட் மூலமா 100 ரூபாய் வந்து ஆன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இவ்வளோ டைம்ல வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த டைமுக்குள்ள இவ்வளோ ஸ்பீடாக வந்து ஆன் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த ஆப்பில் வந்து விட்ரா பண்ணி காமிக்கிறேன். இல்லை ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம்ல கொடுத்துருப்பாங்க. இல்லை மேலே வந்து பேடிஎம், கூகுள் பிளே, அப்புறம் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,500 காயின் வந்து 25 ரூபாய், 5,000 காயின் வந்து 50 ரூபாய், 10,000 காயின் வந்து 100 ரூபாய், 50,000 காயின் வந்து 500 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பிளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 காயின் வந்து 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ பேடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா 1000 காயின் வந்து 10 ரூபாய். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ணி விட்ரா பண்ணும்போது உங்களுக்கு 5 ரூபாய் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 10 ரூபாய் இருந்தால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 1000 காயின் 10 ரூபாய், 2,500 காயின் வந்து 25 ரூபாய், 10,000 காயின் வந்து 100 ரூபாய், 50,000 காயின் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். ஓகேங்களா? ஸோ இப்போ 10 ரூபாய் நான் வந்து விட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் வந்து என்னுடைய பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு விட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேமெண்ட் மேலே வந்துருச்சு. ஓகேங்களா? கேஷ்பேக் ரிசீவ்டு ஃப்ரம் ஜிஎஸ்பிஎல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா. ஸோ நமக்கு வந்து 10 ரூபாய் பேடிஎம் கேஷ் வந்து சென்ட் பண்ணி விட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரஸ்டடான அண்ட் இன்ஸ்டன்ட்டாக ஒரு செகண்டில் வந்து நமக்கு பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னால் இது இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மந்த் மேலே இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதுவும் இன்ஸ்டண்ட்டாக வந்து உடனே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆப்பை எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கும் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆப் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேமெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிலாம் நம்ம டெலகிராமில் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து டைரக்ட் லிங்காக கொடுக்காம இந்த மாதிரி உள்ள வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல் ஹியர் அப்படிங்கிற இந்த இடத்துல அந்த லிங்கை கொடுத்து இவங்க கொடுக்குற லிங்கை வந்து நம்ம ஷேர் பண்ணி அது மூலமாக ஆன் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக வந்து சொல்லப்போனால் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது நியூஸ் பார்க்குறாங்க அப்படின்னா, இல்லைனா நீங்கள் வந்து ஏதாவது நியூஸ் பார்க்குறீங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த நியூஸோட லிங்க் அதாவது இந்த மாதிரி மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி காப்பி பண்ண பிறகு இதில் யூஆர்எல் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓகேங்களா, இப்போ வந்து டொமைன் அப்படி நாட் அலோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் தருவாங்க. அதை நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அதை அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து இந்த வெப்சைட்லேருந்து தராங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி தராங்க எல்லாமே நான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி சைன்அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ண பிறகு ஏதாவது க்ரோம் இல்லை ஏதாவது ப்ரௌசர்க்கில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன்இன் வித் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணாலும் ஓகே தான். இல்லைனா சைன்இன் வித் கூகுள்னு சொல்லி இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இமெயில் வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன்இன் ஆகிரும். சைன்இன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வரும். ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மோமோ ஓகேவா? ஸோ மெத்தட் வந்து நான் சொல்கிறேன். மோமோ, ஜாலோபே, ஆட்டம், ஸ்க்ரெல்லு இந்த மாதிரி நீங்கள் பேபால்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இருக்க ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $3 கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஸ்க்ரெல்லு, பேபால் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்க்ரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு $5 இருந்தால் எடுத்துக்கலாம் மினிமம். பேயர் வந்து பார்த்தீங்கன்னா $5 எடுத்துக்கலாம். பேபாலில் எடுக்கிறீங்க அப்படின்னா $10. நீங்கள் பேங்க்கில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து $10 எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இல்லை இந்தியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்
ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மற்றபடி உங்களுக்கு பேடிஎம் எதுவுமே கொடுக்கல, இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பே நியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. $50 வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் வந்து வித்ட்ரா அப்படிங்கிற மெத்தடில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் சைன்அப் பண்ண உடனே உங்களுக்கு $1, அதாவது ₹70 குறைஞ்சது வரும். உங்களுக்கு $1 வந்து சைன்அப் போனஸாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து $5 $3லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா பேலன்ஸ் $2 தான் நீங்கள் வந்து எடுக்க வேண்டியிருக்கும். சிபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் சிபிஎம்மே உங்களுக்கு $4 வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஏர்னிங் வந்து இது என்னுடைய ஏர்னிங். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு வியூ தான், அதுக்கு 0.004. ஓகேவா? ஸோ 40 வந்து கிடச்சிருக்குது டாலர். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சிபிஎம் ரேட் இந்த வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாப்அப் ஆட்ஸ் வந்து வரவே வராது. நான் உங்களுக்கு எல்லாமே கிளிக் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் அண்ட் லிங்க்ஸ் வந்து 18+ தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அலோஸ் டு ஷார்ட் அண்ட் லிங்க் 18+ன்னு கொடுத்துருப்பாங்க. பட் அந்தளவுக்கு 18+ வந்து வராது. குயிக் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 7 டேஸில் வந்து உங்களுக்கு தந்துருவாங்க. ஸோ பேமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து தந்துடும். நிறைய பேர் இப்போ வந்து பிடிஎஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணாததால் இந்த வெப்சைட் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே ஒரு ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட். ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து மற்ற பெய்டு யூஆர்எல் ஷார்ட்னர் மாதிரி ரொம்ப இழுத்துட்டு அப்படிலாம் இருக்காது. உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு ஒரு 2 செகண்ட்ஸில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி படம் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், பார்க்கறதா இருக்கட்டும், உங்களுக்கு ஈஸியாகவே வந்து வரும். ஓகேவா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 20% கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுடைய வெப்சைட்டை வந்து சொல்கிறதுனால ஸோ இதில் நமக்கு வந்து எந்த யூஸ் கிடையாது. நான் வந்து வெப்சைட் பற்றி நான் வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து எப்படி நீங்கள் வந்து யூஆர்எல்லாம் அதாவது லிங்க் வந்து எப்படி ஜெனரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து URL ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து URL வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கும் வந்து ஒரு சிம்பிளான ஒரு வழி இருக்குது. ஓகேவா? ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு டெலகிராம் சேனல் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைல்ஸ் டு லிங்க்கை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ எல்லா படம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், யாராவது வந்து ஃபைல்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ இவங்க வந்து 250 MB கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பாட்டுக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அந்த பாட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஃபைல்ஸ் டு லிங்க் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோகோவில் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு லிங்க் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகேவா? ஸோ யுவர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த லிங்க்கை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆயிரும். ஓகேவா? ஸோ காப்பி ஆன பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டுக்கு வந்துக்கோங்க. இதில் வந்து இதை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான லிங்க் வந்து ரெடி ஆயிடும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதே மாதிரி அவங்க வந்து 250 MBக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி அந்த ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணி லிங்காக மாற்றி அதை இங்கே வந்து கொடுத்துக்கிட்டு நீங்கள் அது வந்து இத்தனை MB அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைடில் ஏதாவது பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மொத்தமாக வச்சுட்டு நீங்கள் வந்து பட்டன் பாட்ஸ் வச்சுருப்பீங்க, அதில் போய் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? ஓகே, இது வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ சேவ்டு மெசேஜுக்கு நான் வந்து போய்க்கிறேன். ஓகேவா? ஸோ சேவ்டு மெசேஜில் போய் நான் வந்து இந்த லிங்க்கை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ண பிறகு இது எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குரோம்குள்ளே போகும். ஓகேவா? ஸோ குரோம்குள்ளே போன பிறகு இந்த மாதிரி தான் வரும். ஒரு 8 செகண்ட் வந்து வெயிட் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து ஒரு 8 செகண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து அவங்களுக்கும் அந்த வெப்சைட் வச்சுருக்கவங்களுக்கும் கொஞ்சம் ரெவன்யூ வரும் இல்லையா? ஸோ அதுக்காக அவங்க வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. பட் ரொம்பலாம் நமக்கு வந்து இரிட்டேட் வந்து ஆகாது. ஓகேவா? ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து இரிட்டேட் ஆகாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. டைம் முடிஞ்ச பிறகு இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு இதில் வந்து ஒரு 2 செகண்ட் வந்து நிற்க சொல்லுவாங்க. ஸோ ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒரு 2 செகண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துடும். இல்லை லாஸ்ட்டு நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒரு 3 செகண்ட். ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் தான், ஒரு 15 to 20 செகண்ட் தான் நீங்கள் வந்து வெயிட் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து நமக்கு வந்து கெட்லிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து கெட்லிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேலே வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து டவுன்லோட் கொடுத்தேன். ஓகேவா? ஸோ வந்து கேன்சல் பண்ணிட்டேன். இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ இது மூலமாக உங்களுக்கு யார் யார் வந்து கிளிக் பண்ணுறாங்களோ உங்களுக்கு
அவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து 1000க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவோ கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ தான். ஸோ கிரிப்டோவில் 2 ஆப் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆப் தான் இந்த ஆப். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய இந்தியாவில் லான்ச் ஆன ஒரு ஆப் தான். பேமெண்ட் பக்காவாக கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கிரிப்டோவோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அதாவது நம்மளுடைய ரூபாலாம் இருக்கு இல்லையா, இந்தியா கரன்சி, அப்புறம் அமெரிக்காவில் டாலர்ஸ்லாம், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கரன்சி இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி டிஜிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கரன்சி இருக்குது. அது இந்த நாட்டுக்குள்ள கரன்சி அந்த நாட்டுக்குள்ள கரன்சின்னு கிடையாது. இது வந்து ஒரு சும்மா ஒரு கரன்சி மாதிரி. ஓகேங்களா? டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கரன்சியை மக்கள் நிறைய பேர் வாங்கி விற்கிறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு காயின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கரன்சி. இதோட பேர் என்ன அப்படின்னு பிட்காயின். ஸோ நிறைய பேருக்கு டிஜிட்டல் கரன்சி கிரிப்டோ கரன்சி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் இதை சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு கரன்சியோட ₹1, அதாவது நம்ம இந்தியாவில் ₹1, அதே மாதிரி இந்த ஒரு காயினோட ₹1 வந்து எவ்வளவு ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மதிப்புப்படி 17,71,860 ரூபாய். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், ஒரு 8 வருஷம் முன்னாடி இதை வந்து ஒரு காயினை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா இப்போ இந்த காயினோட விலை வந்து 17 லட்சம். இதை நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு கையில் 17 லட்சம் ரூபாய் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நிறைய பேர் இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த காயின் வந்து ₹1 இருக்குன்னா இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு இந்த காயின் கூட 17 லட்சம் ரூபாய்க்கு போக வாய்ப்பு இருக்கு. சில காயின்ஸ் வந்து போகலாம், சில காயின்ஸ் வந்து போகாம கூட இருக்கலாம். அது வந்து அந்த காயினோட ஸ்கோப்பை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இது வந்து கன்ஃபார்மாக போகும். இப்போ ₹1 இருக்குன்னா அப்போ பிறகு போகும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இந்த காயினை வந்து ஒருத்தங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ப்ராஜெக்டை பொறுத்து தான் அந்த காயினோட ப்ரைஸ் இருக்குது. மக்கள் ட்ரேட் பண்ணுறதை வச்சு தான் அந்த காயினோட ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய வெப்சைட்ஸ்னாலும் சரி, நிறைய டெலகிராமில் உள்ள பாட்னாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து இந்த மாதிரி மணிலாம் வந்து கொடுக்குறாங்க. எது மூலமாக கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி காயின்ஸ் மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து இப்போ இந்த எத்தீரியம் கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு காயின் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு ஆள் வந்து சொல்லுவாங்க நான் அந்த காயினில் வந்து கிவ்வே பண்ணுறேன் அப்படின்னு. எதுக்காக? அவருக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும் அது மூலமாக. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அவர் இந்த டாஸ்க்கை பண்ணோம், நீங்கள் வந்து இந்த டாஸ்க் பண்ணீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் தரேன், இல்லைனா இத்தனை பேர், நான் வந்து இப்போ ஒரு காயின் வந்து லான்ச் பண்ண போகிறேன், அந்த காயின் வந்து நான் கிவ்வே பண்ண போகிறேன், இதில் காயினில் ஒரு 10% வந்து கிவ்வே பண்ண போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த காயினோட ப்ரைஸ் வந்து இறங்கும்போது $1 அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம இந்திய மதிப்படி குறைஞ்சது ₹70 ₹75 வச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து ஒரு 1000 பேருக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த காயின் கிடச்சி அப்படின்னா ஒரு 4 காயின் கிடைச்சாலுமே உங்களுக்கு அந்த $4 வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை அந்த அமௌண்ட் அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லை யூசர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை பேசிக் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. அப்புறம் உங்களுக்கு பேன் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அப்புறம் ஐடென்டி கார்டு ஏதாவது வந்து ஓட்டர் ஐடி இல்லைனா வந்து ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு ஏதாவது ஒன்று கொடுத்து வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிக்கோங்க. வெறும் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்களுடைய பேங்க் டீட்டெயில் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ்லாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. பை செல் எதுவுமே நீங்கள் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண போகிறதுலாம் கிடையாது. இந்த ஆப்லையும் சரி, நான் கொடுக்கக்கூடிய இன்னொரு ஆப்லையும் சரி, எதுலையுமே நீங்கள் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணாலும் அதிகமாக நான் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு ₹10 ₹20 ஒரு ₹100 உள்ள இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஹை அமௌண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சின்ன ஒரு முதலீடு போட்டால் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு தருவாங்க இந்த மாதிரி ஒரு ஆப்லலாம். ஸோ அதுக்குன்னு வந்து இந்த ஏர் ட்ராப்ஸ் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து உங்களுக்கு வீடியோலே ஒவ்வொரு ஃப்ரீ அமௌண்ட் வர நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்பையும் இன்னொரு ஆப்பை நான் சொல்ல போகிறேன், அந்த ஆப்பையும் இன்ஸ்டால் மட்டும் பண்ணிக்கோங்க. அது என்னெல்லாம் செட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் எல்லாமே டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா?
ஸோ ஓகே. ஸோ இதை தவிர இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை நடுவில் வந்து கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 400 BTC தராங்க. ஓகேங்களா, 400 ரூபாய் தராங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா 400 ரூபாய் தருவாங்க. ஸோ எப்போ அந்த 400 ரூபாய் தருவாங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து KYC வெரிஃபை பண்ணணும். அதாவது இல்லை ப்ரொஃபைல் ஐக்கானில் போய் உங்களை வந்து நான் பேசிக் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ண சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ரூபாய் கிடைக்கும். உங்க ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி ஏதாவது வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் கிடைக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு 5000 ரூபாய்க்கு உள்ள இல்லை அதுக்கு மேலேயும் வந்து கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு தான் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்க்ராட்ச் கார்டை நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வந்து போயிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து போர் அடிச்சிருக்கும். கொஞ்சம் இது வந்து போடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தால் தான் நான் இந்த மாதிரி லென்த்தாக வந்து நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு கடுத்தடுத்த மாதிரி இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த அளவுக்குலாம் வீடியோ வந்து பார்க்குறீங்களாங்கிறது ஒரு டவுட்டு தான். இவ்வளோ நீளத்துக்கு வரிசையாக எப்படியும் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு பாதிலே ஓடுறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்குன்னு சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆன் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இனி வந்து கிரிப்டோ கரன்சியில் இப்படி ஆன் பண்ணுற மாதிரி வரும் இல்லையா. ஸோ அது எல்லாமே நான் ஒவ்வொரு வீடியோவில் போடுறேன். எனக்கு நிறைய வந்து ஃப்ரீயாக ஆன் பண்ணுற மாதிரி இப்போ வந்துக்கிட்டே இருக்குது கிரிப்டோவில். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் 500 ரூபான்னு சொல்லிட்டு பெர் டே வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஃப்ரீயாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அவங்க ஆன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோமா போட வேண்டாமான்னு நான் வந்து டெலகிராமில் வந்து ஓட் கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து ஓகே போடுங்க எங்களுக்கும் ஆன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் நான் வந்து போடுறேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இன்னொரு ஆப் வந்து பார்ப்போம்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஆப்பை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் தான். இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையே கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி ஐகான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நீங்க ஓப்பன் பண்ண உடனே ஏதாவது ஒரு இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ண சொல்லுவாங்க, சைன் அப் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லை உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மேலே இருக்க ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து பினான்ஸ் லைட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல தான் உங்களுக்கு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பினான்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் நீங்க எனபிள் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் வச்சிருந்தாலே அந்த மாதிரி ப்ரோ மெத்தட்ல வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து வெரிஃபைட் வாங்கணும். ஸோ அந்த வெரிஃபைட் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஆப்ல வந்து KYC பண்ண சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆப்லயும் வந்து நீங்க வந்து KYC பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல், அதாவது வேற ஒரு கண்ட்ரில உள்ள ஒரு ஆப். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி, அதாவது ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி, இல்லை ஏதாவது வந்து ஒரு வேலிட் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஃபேஷியல் ரெகக்னேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உங்களுடைய ஃபோட்டோ வந்து அவங்க வந்து கேட்பாங்க, அந்த சைடு திரும்புங்க அந்த சைடு திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி $10,000 நிறைய பேருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ $10,000 காயின்ஸ் எல்லாமே பிரித்து கொடுக்குறாங்க. அப்புறம் இவ்வளோ ஒரு கிவ்அவே மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு 3000 BUSD பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ BUSD கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு BUSDயோட ஒரு BUSDயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபாய் கிட்ட இருக்குது. ஓகேங்களா, ஸோ 80 ரூபாய் கிட்ட இருக்குது. இதில் வந்து அவங்க எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 BUSD வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து எப்படி எடுக்கலாம், நீங்கள் வந்து எப்படி எடுக்கலாம், எப்படி ஃப்ரீயாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து இந்த ஆப்பில் நம்ம எடுத்தது எப்படி வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம இந்தியன் ரூபியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வேலெட்டில் வந்து நம்மளுடைய பேங்க் டீட்டெயில் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இனி வரக்கூடிய வீடியோஸை வந்து பாருங்க. நான் வந்து எப்படிலாம் கிரிப்டோல ஆன் பண்ணலாம் எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக சொல்லுவேன். ஸோ மறக்காம பாருங்க. அண்ட் இந்த ஆப்பில் கூட நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து ரெஃபரல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெஃபரல் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா லைட் ரெஃபரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் ரெஃபரல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரோ வெர்ஷனுக்குள்ள வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ரெஃபரல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 40% கமிஷன் வந்து கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களா உங்கள் ஃப்ரெண்டு, ஸோ அவர் வந்து அமௌண்ட்லாம் டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து 40% அவர் ஏர்ன் பண்ணுறதுல 40% கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ட்ரேட் பண்ணுறதுல 40% கமிஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் 20% வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க, அதில் 20% நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ரெஃபரல் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டால் போதும். அது மூலமாக அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாம் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா 24 hours டாப் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours யார் வந்து அந்த டாப் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க, இந்த ரெஃபரல் பண்ணிலாம் நிறைய பேர் ஆன் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து யார் அதிகமாக வந்து ஆன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து BTC இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த ஆப்பில். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்லேயும் ரெஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் பேஸில் வந்து உங்களுக்கு ரெஃபர் அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் கரன்சி அடிப்படையில் ரெஃபர் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோலாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேக்கிங், அதுக்கப்புறம் நிறைய வகையில் நீங்கள் இந்த ஆப்பில் மூலமாக நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணக்கூடாத ஒரு அப்ளிகேஷன் இந்த ஒரு அப்ளிகேஷன். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 3 பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்டோ சம்பந்தமான உள்ள ஆப்ஸ், ஏர்னிங் ஆப்ஸ் எது இருந்தாலும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்மள்ட்ட டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆப்லையும் எப்படிலாம் நம்ம ஆன் பண்ணணும், கிரிப்டோ சம்பந்தமான ஆப்பில் எப்படி ஆன் பண்ணணும், அது எப்படி வந்து விட்ரா பண்ணணும் எல்லாமே நான் டீட்டெயிலாக வந்து வீடியோவில் சொல்லுவேன். ஸோ எந்த ஒரு வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் தான். ஸோ சில ஆப்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம். ஒரு 10 days 5 days வந்து ஒர்க் ஆகிட்டு வர, அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ நான் ஒன்றும் அந்த ஆப்போட ஓனர் இல்லைப்பா, என்னை யாரும் ஏசாதீங்க. அவர் வந்து அந்த ஆப்போட ஓனர் வந்து திடீர்னு க்ளோஸ் பண்ணலாம், அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் அந்த ஆப்பில் பேமெண்ட் எடுத்தனால மட்டும்தான் நான் அந்த ஆப்போட லிங்க், நான் அந்த ஆப்பை பற்றி நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ஸோ அதை நான் டெலிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு யூடியூப் சேனலுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஆனாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை வந்து நான் மாற்றிடுவேன். ஒர்க் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸாக நான் லிங்க்கை வந்து நான் போட்டுருவேன். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னா அதுக்கு என்ன பிடிச்சி திட்டாதீங்க, ஓனரை பிடிச்சி திட்டுங்க. ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்கும், அந்த ஆப்பை கீழே ரிவ்யூ ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அங்கே போய் திட்டுங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மள்ட்ட டெலகிராம் சேனலில் லாஸ்ட்டாக வந்து நான் அந்த போஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்கள்கிட்ட கேட்டுப்பேன் கிரிப்டோ பற்றின வீடியோ போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பேன். ஸோ இப்போ வரைக்கும் 8 ஓட்டில் 7 ஓட்டு வந்து கிரிப்டோ ஓகேன்னு போட்டிருக்காங்க, 1 ஓட்டு தான் நோன்னு போட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் டெலகிராம் சேனல்லையும் வந்து ஓட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸையுமே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.